13 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி டெல்லியில் எல்ஐசி முகவர்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எல்ஐசி பிரீமியம் மீதான ஜிஎஸ்டியை நீக்குதல், பாலிசிதாரர்களுக்கு கூடுதல் போனஸ் வழங்குதல், குறைந்தபட்ச காப்பீட்டுத் தொகையை 2 லட்சம் ரூபாயாக மாற்றியுள்ளதை திரும்ப பெறுதல் உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி டெல்லியில் 3000க்கும் மேற்பட்ட எல்ஐசி முகவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பிக்கள் MM அப்துல்லா, சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளான கமிஷன் குறைக்கப்பட்டதை கண்டித்தும், கமிஷனை திரும்ப பெறுவதை கண்டித்தும், பாலிசிதாரர்களுடைய பாலிசி எடுக்கும் வயதை உயர்த்த கோரியும், பாலிசிதாரர்களுக்கு குறைந்தபட்ச காப்புத் தொகை 1 லட்சமாக குறைத்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், ஜிஎஸ்டியை நீக்கிட வேண்டும் என்று வலியுறுத்தியும் நம்மளுடைய இந்தியா முழுவதும் உள்ள முகவர்கள் இன்று 50,000 பேருக்கு மேல் இங்கே கூடி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மத்திய நிதியமைச்சர் அவர்களிடமும், பிரதம மந்திரி மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களிடமும் எங்களுடைய கோரிக்கையை கொடுத்து வலியுறுத்தி இருக்கின்றோம். அதே போல பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து எம்பிக்களுக்கும் எங்களுடைய கோரிக்கை மனுவை வழங்கி இருக்கின்றோம். இந்த போராட்டத்தினோட அடிப்படை நோக்கம் வேற ஒன்றும் இல்லை சார். எந்த உலகத்திலேயாவது எந்த கம்பெனியாவது ஊழியர்களுக்கு கொடுத்த சம்பளத்தை குறைக்க மாட்டோம். அதுபோல எல்ஐசியோட அடிநாதமா முதுகெலும்பா இருக்கிற எங்களுடைய கமிஷனை குறைச்சி எங்கள் உழைப்பை உறிஞ்சி வாழ்ற ஒரு நிறுவனம் எங்களை வயிற்றில் அடிக்கணும்னு நினைக்கிறது எங்க நிறுவனமே நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கொடூரமான உண்மை. இதை எதிர்த்து தான் தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இங்க வந்திருக்கோம். வந்து இந்த போராட்டத்தில் கலந்துருக்கோம். மக்களுக்கு பாலிசியில போனஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்க. மக்களுக்கு நிறைய வழியில அவங்க அடிப்படையில குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இதுக்காகவும் எங்களோட வாழ்வாதாரம் நிறைய எல்ஐசி வந்து வட்டியை குறைச்சிருக்காங்க, 2வது போனஸை குறைச்சிருக்காங்க, எங்களுக்கு கிராஜுவிட்டி கமிஷன் குறைச்சிருக்காங்க. இப்படி எங்களோட கோரிக்கைக்காக நாங்க எல்லாரும் போராட வந்திருக்கோம்.